ஆக இந்த நற்செய்தியை பார்க்கணும், இயேசு எப்படி சாவை சந்திக்கிறார். யோவான் நற்செய்தியில் பார்க்கும்போது நண்பர் லாசர் இறந்து போகிறார். பெத்தானியாவில் ஒரு நெருங்கிய உறவினர் மார்த்தா, மரியா, லாசர் இவர்கள் வீட்டில் அவள் உணவருந்துவார். அந்த பயணத்தின் போகும்போது அங்கு சற்று நேரம் தங்கியிருந்து ஓய்வெடுப்பார். ஒரு நெருக்கமான உறவு. ஆனால் லாசர் இறந்து போகிறார் என்ற செய்தி அங்கு கேட்கப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுக்கு செய்தி வந்துட்டு சீடர்களை பார்த்து லாசர் உறங்குகிறார் என்று சொல்கிறார். லாசர் உறங்குறாரு, நாம் போய் அவரை எழுப்புவோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த சீடர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உறங்குனா நலமடைவார்கள். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நல்லா தூங்கினோம்னா என்ன செய்யலாம்? உடம்பு சரி நல்லா சுகம் வந்துடும். அதனால் ஆண்டவரே, உறங்குனா நலம் அடைவார்கள், அதனால் நீங்கள் அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. உடனே ஆண்டவர் ஓப்பனாக சொல்கிறாரு, லாசர் இறந்து விட்டால் வாங்க நாம் போவோம் அப்படின்னு சொல்லி சீடர்களை கூட்டிகிட்டு போகிறார். ஆண்டவருக்கு உள்ளூர ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சினா, அவர் இறந்தது பற்றி மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழச் செய்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் என்னை விசுவசிப்பார்கள், என்னை நம்புவார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி. அதனால ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது. அதனால அந்த இடத்துல இறக்கும்போது நான் இல்லை அப்படிங்கிற நினச்சி அவர் என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சி அடைகிறார். போகிறார். போயிட்டு ஊரோட நுழைவாயில நிற்கிறாரு. உடனே லாசருடைய சகோதரி மார்த்தா அழுது புலம்பு கண்டு ஓடுறா. ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்றா? ஆண்டவரே என்ன அழுது புலம்பிட்டு வரும். இறந்த வீட்டில் பார்ப்போம், நல்லா அழுதுட்டு உட்கார்ந்துருப்போம். திடீர்னு ஒரு அழுக சத்தம் அதிகமாகும். ஏன்? நெருங்கியவர்கள் வந்தால் என்ன செய்வோம்? நெருக்கமானவங்க வந்தால் அழுக அதிகமாகும். ஏன்னா, ஐயோ என்னோடு இருந்த பாருடி, உன் அத்தான பாருடி, உன் மச்சான பாருடி, அப்படியே அழுக எல்லாம் செய்யும் அதிகம். ஏன்னா நெருங்கும். அப்போ லாசர் இறந்தது அழுதுகிட்டு இருக்கா மார்த்தா. இயேசு வர்றார் அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அழுது, நீ இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி என்ன செய்றா? அழுகிறா. அழுது ஒப்பார வைக்கிறார். உன்னை ஆண்டவர் சொல்லார், அழுகாதே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. அதற்கு முன்பாக இன்னொரு வார்த்தை சொல்லுவார், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். உடனே மார்த்தா, அது தெரியுமே, எல்லாரும் இறந்த பிற்பாடு ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள், அதுதான் எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு. உனக்கு பொதுவான காரியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்கிறேன். என்னிடம் நம்பிக்கை கொள்வன் இறப்பினும் வாழ்வான், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா என்று சொல்கிறார். உடனே ஆம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வாங்க போவோம். ஆம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன்னு சொல்லி மார்த்தா சொல்கிறது ஒரு மேலோட்டமான வார்த்தையாக தெரியுது. எப்படின்னா, திரும்ப வாங்க போவோம் அப்படிங்கும்போது அந்த கல்லறைக்கு சென்ற உடனே இயேசு சொல்கிறார், அந்த கல்லறையை அகற்றுங்கள், அந்த கல்லறையை அகற்றுங்கள். உடனே மார்த்தா, ஆண்டவரே, அடக்கம் செய்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே. ஒன்று இயேசு பார்க்குறாரு, மண்டையில் மசாலா தான் இருக்கா, உனக்கு ஒன்றுமே விளங்கலையா? ஒன்றும் விளங்கலையா உனக்கு? உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, நான் வந்திருக்கிறேன் இங்கே என்று சொல்லுகின்ற பொழுது நாற்றம் அடிக்கிறேன் என்று சொல்கிறாய், நம்புகிறேன் என்று சொல்கிற, ஆனால் இன்னும் நம்பிக்கை வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? லாசரே வெளியே வா என்று சொல்கிறார். லாசர் உடைத்து கொண்டு வெளியே வருகிறார். நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொல்லி பவுலடியார் சொல்றார். இங்க ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், உயிரோடு இருக்க என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் சாக மாட்டான். அப்படி என்ன? விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. உண்மையான இறப்பு என்று சொன்னால் ஆன்மாவினுடைய இறப்பு.
எப்பொழுது ஆன்மா இறக்கும் என்று சொன்னால், எப்பொழுது நீ ஆண்டவர் மேலே, அந்த மானிட மகன், கடவுளுடைய ஒரே மகன், தந்தை மகன் தூயாவி என்று சொல்லியிருக்கின்ற அந்த கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்ற அந்த கிறிஸ்துவை என்று நீ விசுவாசிக்க மறுக்கிறாயோ, அன்று நீ செத்த, அன்று நீ இறந்து போனாய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். உயிரோடு இருக்கணும் என நம்பிக்கை கொள்வன் இறப்பினும் வாழ்வான். அப்படி நம்பிக்கை இல்லையா, நீ இருந்தும் இறந்தவனாக இருக்கிறாய். நீ இருந்தும் இறந்தவன். அதான் பவுல் சொல்ல, நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தேன். வாழ்க்கையே நம்ம எல்லாம் போராட்டமா இருந்துச்சு. என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், நான் சாக போறேன், ஆனால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருளாந்தர் சாகும் போது வெட்டு அவன் தலை பார்க்கிற விண்ணகத்தை பார்க்கின்ற பொழுது விண்ணகம் திறக்கின்றது. என்னுடைய விசுவாச வாழ்வு அங்கு கிடைக்கிறது. நான் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது என்று சொல்ல மகிழ்ச்சி அடைகிறார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை தான் நம்முடைய அடுத்த வாழ்வை, நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை, முடிவில்லா வாழ்வை, விண்ணக வாழ்வை முடிவு செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த மண்ணுலகில் இறந்து போனாய், ஆனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து என்று சொன்னால் இந்த வாழ்வு மாறுபடுகிறதே தவிர அழிக்கப்படுவதில்லை.